السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான சங்கை மிகு ஹிஜ்ரி 1432 வருடத்தின் ரமலான் மாதத்தின் 2ஆம் நாளாகிய இன்றைய தினம், நேற்று நாம் பிஸ்மில்லாவை குறித்த விவரத்தை சொல்லி வந்தோம். மேலும் சில விவரங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சொல்வோம் என்றோம். அந்த வகையில் நம்முடைய மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியல் காஹிரிய சும்மல் கிர்கரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அற்புதமாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த வித்ரியாவில் துவக்கமாக அவர்கள் பிஸ்மியை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பிஸ்மியை கொண்டு அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கவியிலே ஏன் அவர்கள் பிஸ்மியை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்பது குறித்த விவரத்தை சொல்லி வந்தோம். பிஸ்மியிலே இருக்கக்கூடிய சிறப்புகள் எத்தகையது, அதன் பாக்கியம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை குறித்து நாம் பேசி வந்தோம். ஒஹிய மிஃப்தாஹுல் குர்ஆன், அது குர்ஆனினுடைய சாவியாக இருக்கிறது, திறவுகோலாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவும் சரி அல்லது வேறு சூறாக்களை நாம் ஓதினாலும் சரி, அதிலே ஆரம்பத்தில் பிஸ்மியை சொல்வது அவசியம். நமக்கு ஷாஃபி மத்ஹபினுடைய பிரகாரம் ஒவ்வொரு பிஸ்மியும் அந்த சூறாவில் உட்பட்டது தான், அது குர்ஆனில் உட்பட்டது என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக ஒஹிய மிஃப்தாஹுல் குர்ஆன், அது குர்ஆனினுடைய திறவுகோலாக அது அமைந்திருக்கிறது. வஅவ்வலு மா ஜரா பிஹில் கலமு ஃபில் லவ்ஹ், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்கிறது அல்லவா, பாதுகாக்கப்பட்ட பலகை. இந்த பாதுகாக்கப்பட்ட பலகையில் முதலாவதாக கலம், லவ்ஹு கலம் என்று சொல்கிறோம். இந்த கலம் எழுதியதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். வஅவ்வலு மா ஜரா பிஹில் கலமு ஃபில் லவ்ஹ், லவ்ஹிலே பேனா எழுதிய முதலாவதான வாக்கியமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். வஅவ்வலு மா நஸல அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவங்க தானே முதல் நபியா வந்தாங்க, அவங்களுக்கு சோபுகள் கொடுக்கப்பட்டது. வேதங்கள் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும், சட்டதிட்டங்கள் அதில் இருக்கும், வரலாறுகள் இருக்கும், ஆக அதிலே போதனைகள் இருக்கும், எல்லாமே அதில் நிறைந்திருக்கும். சொஹ்புகள் என்பது போதனைகளாக இருக்கும், நிறைய சட்டதிட்டங்கள் அதில் இருக்காது, சில ஏடுகளாக அது அமைந்திருக்கும். ஆக முதலாவதாக குர்ஆனும் சரி அல்லது வேதங்களும் சரி சூவுகளும் சரி முதலாவதாக வழங்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் சூவுகள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுஹ்பில் ஆரம்பமாக இருந்ததும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். இந்த பிஸ்மில்லா என்று சொன்னால் அல்லாவின் திருநாமத்தை கொண்டு, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், அல்லாவின் திருநாமத்தை கொண்டு என்று மட்டும் இருக்கும். அப்போ அதை ஆரம்பிக்கிறேன், அபுத்ததியு பிஸ்மில்லா அப்படின்னு இருக்கும், அது போக்கப்பட்டிருக்கும். அல்லது ஆக்குழு, நான் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லா, அஷ்ரபு நான் குடிக்கிறேன், அல்பசு நான் அணிகிறேன் என்று என்ன செஞ்சுக்கணும், அந்தந்த இடத்துக்கு அதனுடைய பொருள்கள் அமையும். இந்த பிஸ்மில்லாவில் பாவை பற்றி நாம் சொல்லி வந்தோம். இந்த பாவை பற்றி
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குறிப்பிடும் பொழுது பி கான மா கான் வ பி யகூனு மா யகூன், அதாவது என்னை கொண்டுதான் ஆனதெல்லாம் ஆனது, ஆகுவதெல்லாம் ஆகும். ஆக எந்த ஒன்றும் ஆனது என்றால் இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ அமைப்புகளை பார்க்கிறோம். மலைகளை பார்க்கிறோம், கடல்களை பார்க்கிறோம், ஆறுகளை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், மேகத்தை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், காடு கழனிகளை பார்க்கிறோம், வயல்களை பார்க்கிறோம், உருவாகி இருக்கக்கூடிய கட்டிடங்களை பார்க்கிறோம், வாகனங்களை பார்க்கிறோம். எவ்வளவோ காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்திலேயே எத்தனையோ காட்சிகள், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் என்று பல கோலங்கள். அதுபோன்று பூமியிலேயும் பல காட்சிகள், கடல்களுக்குள்ளாலும் பல அற்புதங்கள், அதிசயங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் இப்போது இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாவை கொண்டு ஆனது. அல்லாஹ் சொல்றான், என்னை கொண்டுதான் ஆனது. பி கானமா கான், ஆனது எல்லாம் என்னை கொண்டுதான், இருப்பது எல்லாம் என்னை கொண்டுதான் என்று அவன் குறிப்பிடுகிறான். இனிமேலும் எத்தனையோ விஷயங்கள் வரப்போகிறது. அவைகளும் ஒபி யகூனு மா யகூன், இனிமேல் ஆகப் போவதும் என்னை கொண்டுதான் என்று குறிப்பிடுகிறான். அதனால் என்ன அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜமீஉல் உலூமி ஃபில் பா, எல்லா விதமான கல்வியும் இந்த பாவிலே இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இனி அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உதாரணமா நம்ம அலிஃபு பே தே அப்படி தானே ஓதணும். இப்போ அலிஃபை கொண்டு எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கணும் என்று சொன்னாலும் இந்த பாவை எழுதும் பொழுது அலிஃபை நீட்டி தான் நம்ம எழுதுறோம். முதல்ல ஒரு அலிஃப் ஒன்று கொண்டு வந்துடுறோம். பிஸ்மில்லான்னு எழுதும்போது எப்படி எழுதணும், பே போட்டு அதுக்கு பிறகு அலிஃபை போடணும், இஸ்மில்லா அதுக்கு பிறகு சீன், அதுக்கு பிறகு மீம், இதான் முறை. ஆனால் இது அப்படி எழுதப்பட இல்லை. அந்த அலிஃபை முதல்ல நம்ம என்ன செஞ்சிடறோம், கொண்டு வந்துடுறோம். அந்த அலிஃபை முதலாவது கொண்டு வந்து அதுக்கு பிறகு பேயை எழுதி நம்ம என்ன செய்யறோம், ஒரு சீமை கொண்டு வரோம். இது பிஸ்மியில மட்டும்தான் இப்படி ஒரு வித்தியாசம், வேற மற்ற இடங்களில் இப்படி செய்ய முடியாது. அலிஃபோட எந்த எழுத்தும் சேராது. அலிஃபோட எந்த எழுத்தும் சேருமா, அலிஃபுன்னு இப்படி இருக்கும், அதோட வே சேருமா, தே சேருமா, ஜீம் சேருமா, தால் சேருமா, எந்த ஒரு எழுத்தும் சேராது. பாவோடு எல்லா எழுத்துக்களும் சேரும். ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாவினுடைய சிறப்புகள் என்ன, ஏன் அல்லாஹ் தஆலா பாவை முற்படுத்தினான் என்பது குறித்து 10 விளக்கங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் 10 விளக்கங்களை என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக இன்ன ஃபில் அலிஃபி தரஃபுஅன் வ தகப்புரன் வ ததாவுலா, அலிஃபை எடுத்துக்கொண்டால் அதில் உயர்வு இருக்கிறது, இப்படி நீண்டு நிமிர்ந்து நிற்கிறது, பெருமை இருக்கிறது, அது நீளமாக இருக்கிறது. ஆகவே அதிலே பணிவு என்பது இல்லை என்பதால் அது அல்லாஹ்வுக்குரியது. ஆனா பிஸ்மில்லான்னு சொல்றது யாரு, நாம அடியார்கள் எல்லாம் சொல்லணும். அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். ஆனா சொல்வது நாம் தானே சொல்வதற்கு உரிமையானவர்கள், கடமைப்பட்டவர்கள். ஆக அந்த அளவில் பார்க்கும் பொழுது இன்னபில் அலிவி தரஃபுஅன் வ தகப்புரன் வ ததாவுலா, அலிஃபிலே பெருமை என்பது இருக்கிறது. ஓ ஃபில் பாய் இன்கிசாரன் வ தவாதுஅன் வ தசாகுதன், பாவை பொறுத்த வரைக்கும் அது அப்படி படுத்துது, ஒடிஞ்சு போய் கிடக்குது. ஆகவே அது எதை காட்டுகிறது என்றால் பணிவை காட்டுகிறது. அந்த பா என்ன பணிவை காட்டுகிறது. எனவே அது ஒடிந்து போய் கிடக்கிறது. நுக்தாவை கூட கீழே தான் அது என்ன செய்ய வச்சிருக்குது. அது சம்பந்தமான விளக்கங்கள் சொல்றாங்க. புள்ளி இருக்குதே, அந்த புள்ளியை கூட அது எங்க தான் கீழே காலடியில கொண்டு வந்து விட்டது. எனவே ஃபமன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகிறாரோ அவரே அல்லாஹ் என்ன செஞ்சாரான், உயர்த்தி விடுகிறான் என்று இந்த ஒரு கருத்தை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது முதலாவது ஒரு கருத்து. ஆக முதலாவது கருத்திலே பாவிலே பணிவு இருக்கிறது. ஆக ஓதக்கூடியவர்கள் பணிவு இருக்கணும், அடியார்களுக்கு பணிவு இருக்கணும். பெருமை என்பது ஒலில்லா, அல்லாஹ்வுக்கு உள்ளது. அவனே சொல்லி காட்டுகிறான், அல் கிப்ரியா ஒரு இதாயி, பெருமை என்பது என்னுடைய மேலங்கி என்கிறான். ஒலில்லாஹில் கிப்ரியா, அல்லாஹ்வுக்கே எல்லா பெருமையும் உரியது. ஆக அவன் பெருமை பாராட்டக்கூடியவன், நாம பெருமை பாராட்ட முடியாது, எந்த ஒன்றை கொண்டு நம்ம பேச முடியாது. அப்ப சின்ன வயசுல இருந்த மாதிரி அழகு வயசான பிறகு இருக்குமா? சின்ன வயசுல இருந்த குரல் நயம் வயதான பிறகு இருக்குமா? சின்ன வயதுல இருக்கக்கூடிய உடல் வலிமை வயதான பிறகு இருக்குமா? சின்ன வயசுல இருக்கக்கூடிய நினைவாற்றல் வயதானதற்கு பிறகு இருக்குமா? இனி எல்லாமே பலகீனமாக நம்ம என்ன செய்யறோம், ஆயிடுறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நிலை அப்படி அல்ல. அவன் எப்போதும் அப்படியே இருக்கிறான். அவனுடைய ஆற்றல் குறைவதில்லை, அவனுடைய சக்தி குறைவதில்லை, அவனுடைய அழகு குறைவதில்லை. எனவே எல்லா பெருமையும் அவனுக்கு உரியதுதான் என்பதை சுட்டி காட்டக்கூடியதாக இந்த பிஸ்மி அமைந்திருக்கிறது.
ஆக அடியார்களாகிய அந்த பிஸ்மியை உச்சரிக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்? பணிவுடையவர்களாக இருக்கணும். எனவே யார் அல்லாஹ்வுக்காக பணிகிறார்களோ ஃபமன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். அடுத்து இரண்டாவது கருத்து என்னவென்றால், இன்னல் பா மக்சூசத்துன் பில் இல்சாக் பிகிலாஃபி அக்தரில் ஹுரூஃபி ஹுசூசன் பிகிலாஃபி அக்தரில் ஹுரூஃபி ஹுசூசன் அல் அலிஃப். பிற எழுத்துக்களுக்கு, பெரும்பாலான எழுத்துக்களுக்கு மாற்றமாக பா என்பது இல்சாக்குடையதாக இருக்கிறது, ஒட்டக்கூடியதாக இருக்கிறது, இணையக்கூடியதாக, இரண்டு உதடுகளையும் இணைக்கிறது அல்லவா, நேற்று நம்ம சொன்னோம். அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. அலிஃப் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டுவதில்லை. ஆனால் பா என்று சொல்லும் பொழுது என்ன செய்கிறது? உதடுகள் ஒட்டுகிறது. எனவே இது இணைப்பையும் ஐக்கியத்தையும் காட்டுகிறது. இது இரண்டாவது கருத்து அறிஞர்களினுடைய. மூன்றாவதாக இன்னல் பா மக்சூரத்துன் அபதா ஃபலம்மா கானத் ஃபீஹா கஸ்ரத்துன் வன்கிசாருன் ஃபி சூரத்தி வல் மானா உஜதிதி ஷரபு மினல்லாஹி தஆலா. அதாவது இந்த பா இருக்கு பாருங்க, எல்லா காலத்திலையும் படுத்து தான் கிடக்கும், எல்லா காலத்திலையும் படுத்து தான் கிடக்கும். இப்போ ஜீமை நம்ம இப்படி படுத்து எழுதுவோம், ஆனால் இப்படியும் எழுதலாமா இல்லையா? ஹே நம்ம இப்படி படுத்து எழுதுவோம், இப்படியும் என்ன செய்யலாம், எழுதலாம் இல்லையா? ஹே இருக்கு, இப்படி படுத்தும் எழுதலாம், நிமிர்ந்தும் எழுதலாம். ஆனால் பாவ இப்படி நிமிர்ந்து எழுத முடியுமா? எழுத இயலாது. ஆக எல்லா காலத்திலும் அது பணிவை காட்டக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை. ஜீமும் பணிவை காட்டுகிறது, சில சமயங்களில் நிமிர்ந்து உட்கார்ந்துருது. ஹேயும் பணிவை காட்டுகிறது, சில சமயங்களில் நிமிர்ந்து உட்கார்ந்துருது. ஹேயும் என்ன செய்ய பணிவை காட்டுகிறது, நிமிர்ந்து உட்கார்ந்து விடுகிறது. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் பா இருக்கிறதை எப்போதும் பணிவை காட்டக்கூடியதாகவே இருக்கும். மக்சூரத்தன் அபதா, எனவே அது ஒடிந்து பணிந்து குலைந்து போய் கிடக்கிறது. அல்லாஹு தஆலா எப்போது இந்த பணிவும் ஒடிவும் வந்து விடுகிறதோ அவனிடத்தில் ஷரப் வந்து விடுகிறது, சிறப்பை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகிறான். ஆனா இந்தல் மக்சூரத்தி குலூபுஹும் மின் அஜ்லி, எனது காரணத்தால், என்னால் யாருடைய இதயங்கள் ஒடிந்து போனதோ அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய சமயத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அப்படி சங்கடங்கள் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்ட நிலையிலே நான் ஒரு மனிதன் இருந்தால் அவரோடு நான் இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஆனா இந்தல் முன்கஸிரத்தி குலூபுஹும் மின் அஜ்லி, எனது காரணத்தால் யாருடைய இதயங்கள் ஒடிந்து போனதோ அவர்களிடத்திலே நான் இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இது மூணாவது விஷயம். நான்காவது, இன்னபில் பாயி தஸாகுதன் வ தகஸ்ஸுரன் ஃபில் லாஹிரி வலாக்கின் ரஃஅத்துன் தரஜத்துன் வ உலூவு ஹிம்மத்தின் ஃபில் ஹகீகதி வ ஹிய மின் சிஃபாத்தி ஸித்தீகீன. இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, பாவை எடுத்துக்கொண்டால் அதிலே பணிவு இருக்கிறது. எப்படி பணிவு இருக்கிறது? ஒரு நுக்தாவை மட்டுமே அதை என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது, ஒரு நுக்தா மட்டும்தான் என்ன செய்யுது இருக்கு. அதே சமயத்தில் அந்த நுக்தாவை அது ஏற்றுக்கொள்ளவும் செய்யும். இப்போ ஏய்க்கும் கீழே தானே இருக்கு, ஆனால் ரெண்டு நுக்தா இருக்கு. ஜீமுக்கு நொக்கத்து இருந்தாலும் அது நிமிர்ந்து உட்கார்ந்துருது. ஆனால் ஏயை பொறுத்த வரைக்கும் நுக்தா இல்லாமலும் எழுதலாம். எத்தனையோ ஏன்னு செய்ய நுக்தா இல்லாமல் எழுதலாம். பாவ நுக்தா இல்லாமல் எழுத முடியாது. எழுதினால் அது ஏயாக கருதப்பட்டோம். பேய வந்து நுக்து இல்லாமல் எழுதணும் வைங்க, அது என்னதான் போயிடும், ஏயா போயிடும். எனவே அந்த நுக்தை அது பெற்றுக்கொள்கிறது, அது எப்போதும் வைத்துக் கொள்கிறது. ஆகவே ஒரே நுக்தாவை தான் அது வைத்துக் கொள்ளும், அது இல்லாமலும் ஆக்காது. ஏ வந்து ரெண்டு நுக்தாவை பெற்றுக்கொள்கிறது, இல்லாமலும் ஆக்கி விடுகிறது. ஆனால் பா மாத்திரம் அப்படி அல்ல, ஒரு நுக்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? இப்படி அந்த பணிவை ஏற்றுக்கொண்டு பணிவையின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் உள்ரங்கத்திலே ஹக்கீக்கத்திலே தரஜாவிலே உயர்ந்து விடுகிறான். ஓ உலுவு ஹிம்மத்தின், எல்லா நேரத்திலையும் அந்த ஒரே நுக்தாவை பற்றி பிடிக்கக்கூடிய உயர்ந்த குணமும் அதுக்கு இருக்கிறது. இப்படி யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் சித்தீக்கன்களில் உட்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அறிஞர்கள் சொல்றாங்க, இதுக்கு அலிஃபு மாத்தம், அது நொக்கத்தை இல்லை. ஹாலுஹா கஹாலி முஹிப்பின் லா யக்பலு இல்லா மஹ்பூபன் வாஹிதா. இப்படி ஒரு நொக்கத்தாவை மட்டும் பெற்றுக்கொண்டு, நொக்கத்தாங்கிறது ஒரு தரஜா, அது பின்னால வருது, அந்த ஒன்றை பெற்றுக்கொண்டு வேறொரு நொக்கத்தாவை பெற மறுக்கக்கூடிய ஒன்று, இன்னொரு நொக்கத்தாவை அது பெறுமா? பெற்ற ஏ ஆயிடும். சரி, இந்த நொக்கத்தாவை இல்லாம ஆக்குமா? அப்படியும் அப்பவும் ஏ ஆயிடும்.
ஆகவே தன்னுடைய நிலை மாறாது. ஒரே நுக்தாவை மட்டுமே பணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இதனுக்கு உதாரணம் என்ன என்றால்